எஃபிக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வராரு சிவபாலன். என்னடா ட்ரெஸ் இதுன்னு அவங்க அண்ணன் கிண்டல் பண்ண. மதனி வாங்கி கொடுத்தது எல்லாம் நல்லாயிருக்கும், ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தெரியும். அப்போ வீராக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு என்னடா ட்ரெஸ் இது, எங்கடா போகிறேன்னு சொல்லி கேட்க, வீரா கிட்ட போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நைஸாக வந்துட்டு நடிக்கிறாரு அவர்கிட்ட தாலி வாங்கிட்டு வரதுக்காகன்னு சொல்லிட்டு. அப்போ நானும் ஒரு 2 வீடியோ இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக வீராவை வீட்டுக்கு மறுபால கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு காரில் வர முன்னாடி வந்து சிவபாலன் போயிட்டுருக்காரு. இங்கே வந்துட்டு ஸ்பெஷல் டியூட்டின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வராங்கன்ட்டு வீரா கிளம்புறாங்க சீக்கிரமாக. அதை கேட்டு பரணி உடனே வந்துட்டு கால் பண்ணி சிவபாலனுக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்க, இங்கே தான் இருப்பா, நீ போய் பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிவபாலனும் அங்கே போகிறாரு. என்ன இவன் எங்கெங்கேயோ போகிறான், போலீஸ் ஸ்டேஷன் போவாமன்னு சவுந்தரபாண்டி யோசிச்சுட்டே போகிறாரு பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு. அப்புறம் அவங்க போயிட்டு வீராவை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன வீரா எப்படி இருக்க, அவங்க லவ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த லெட்ரு உனக்காக நைட்டெல்லாம் உட்காந்து எழுதி எடுத்துகிட்டு வந்தேன்னு லெட்ரு கொடுக்குறாரு. இதை பார்த்தா அவங்க அப்பா வந்து நினச்சிக்கிறாரு, அவகிட்ட அந்த தாலி கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுட்டு லெட்டராக எழுதிட்டு வந்தாம்பளது என் பையன் புத்திசாலின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. சரி நீ படிக்கலாம் பரவாயில்ல, நானே படித்து காமிக்கிறேன்னு சிவபாலன் வந்து டைலாக்காக விட்டுட்ருக்காரு. டி யாரை நீ போடா இங்கேருந்துன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டுருக்காங்க வீரா ஒரு பக்கம். ஆனாலும் வந்துட்டு அவர் விடாமல் எல்லாம் இது பண்ணியிருக்காரு. சரி நான் போனேன்னா அப்போ எனக்கு ஒரு முத்தம் கொடு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டி போட்டுட்டு சொல்ல, என்ன இவர் முட்டி போட்டுனெல்லாம் பேசுகிறாருன்னு சனியை கேட்க, டி என் பையன் கெஞ்சிடுவான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, டேய் வாடா நீ, ஏய் வீரா அன்றைக்கி என்ன சொன்னேன், நான் கேட்டதுக்கு தான் கொடுக்கல, என் பையன் வந்து கேட்டால் கொடுப்பேன்னு தானே சொன்னேன், இப்போ என் பையன் வந்து கேட்குறான், கொடுத்து தான் தொலைன்னு சொல்கிறாங்க. ஐயோ மாமா ஆண்டாள் என்ன அவன் என்ன கேட்குறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தான், ஒழுங்கு முறையோட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. சி நல்ல குடும்பம், கேவலமான குடும்பம் அப்படின்னு துப்பிட்டு வீரா வந்துட்டு மினிஸ்டர் வராங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி விட்றா, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், மினிஸ்டர் வராங்கன்றாங்க, ஏதாவது மாட்டிக்கிட்டு போகிறா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு சவுந்தரபாண்டி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே ரத்னாவோட ஃபஸ்ட் ஹஸ்பண்டான வெங்கடேஷனை வந்துட்டு செக் பண்ணுறாங்க. பரணி கூடவே சண்முகம் முத்துப்பாண்டி எல்லாம் இருக்காங்க. எப்படி இருக்கா இப்போன்னு கேட்க, இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் சொல்கிறாங்க. அப்புறமா கேஸ் ஹியரிங்க்கு வருது இன்னும் 2 நாளில், நீ உண்மையை சொல்லணும், எங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னியோ அதெல்லாம் சொல்லணும்னு முத்துப்பாண்டி சொல்ல, கண்டிப்பாக என் உயிரை காப்பாற்றினது பரணி சிஸ்டரும் சண்முகம் தான், கண்டிப்பாக நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ரத்னா வராங்க, எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.